இந்த வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. நிறைய பேர் எனக்கு பர்சனலிஸ்டாகவே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, நம்ம என்னென்ன ஆன்லைன் இல்லை டிப்ளமா கோர்சஸ்லாம் பண்ணலாம் சைக்காலஜி, அதாவது போஸ்ட் மாஸ்டர்ஸ்க்கு அப்புறமேட்டு, அதாவது மாஸ்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, ஓகேங்களா, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ ஸ்பெஷலி. நல்லா கேட்டுங்க, வெறுமே மாஸ்டர்ஸ், அதுவும் ஆன்லைனில் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு அன்லஸ் அன்டில் யூ டோன்ட் ஹேவ் எனி சர்டிஃபிகேஷன், ஸோ உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்குமே வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், வெறும் நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் மாஸ்டர்ஸ் படிச்சிங்கன்னா, ஓகேங்களா. ஸோ ஃபாலோயிங் கோர்சஸ் நான் இப்போ எழுதுகிறேன். இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கில்லுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் ரிலேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் சிவிலையும் பயோடேட்டாலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை போட்டுக்கலாம். இது ப்ராப்பராக உங்களை அந்த ஃபீல்டில் நீங்கள் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமா, ஓகேங்களா. பிஜி டிப்ளமா. இந்த பிஜி டிப்ளமா எதுலன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கவுன்சிலிங் அண்ட் ஃபேமிலி தெரப்பி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸ். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் பிஜிடிசிஎஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பிஜி டிப்ளமா இன் கவுன்சிலிங் அண்ட் ஃபேமிலி தெரப்பி. ஸோ இதோட மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஆன்லைன் இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணலாம். டியூரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டியூரேஷன் வந்து ஒரு வருஷ கோர்ஸ் பிஜி டிப்ளமானால ப்ராப்பர் உங்களுக்கு பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஸோ இதோடைய என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி வந்து நீங்கள் ஆஸ் அ ஒரு கவுன்சிலராக ஸ்கூல்ஸ்லாம் வந்து கவுன்சிலராக போகணும் அப்படின்னா இந்த டிப்ளமா சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. என்ஜிஓஸில் போகலாம் நீங்கள், ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த பிஜி டிப்ளமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி பண்ணுறது, எஸ்பெஷலி ஃபேமிலி தெரப்பி எப்படி கொடுக்குறது, நிறைய டிஸார்டர்ஸ்க்கு ஃபேமிலி தெரப்பிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு தெரப்பி, அதை எப்படி கொடுக்குறது. ஸோ இந்த சர்டிஃபிகேட் மூலிமா உங்களுடைய ரிலேபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. ஸோ திஸ் வந்து 1 year. ஸோ யாராருக்கெல்லாம் கவுன்சிலிங்கில் போகணும், ஃபேமிலி தெரப்பி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒன் ஆஃப் தி குட் கோர்ஸ். ஓகே, செகண்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுவும் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் தான். இது வந்து பிஜி பட் சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஓகேங்களா. போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங். ஓகே, ஸோ இந்த ஸ்வயம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோடைய ஒரு போர்ட்டல் இருக்குது, ஸ்வயம் சைட் இருக்குது, அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும். இது வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPTEL பை ஐஐடி கான்பூர். ஸோ உங்களுக்கு அட்லீஸ்ட் ஐஐடி கான்பூரோட சர்டிஃபிகேட் கிடச்ச மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஓகேங்களா. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆன்லைன் தான், அண்ட் இட் இஸ் அ செல்ஃப் பேஸ்ட், ஓகேங்களா. ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஓகேங்களா, ஹோம் மேக்கர்ஸு, லேடிஸ்க்கெலாம் வந்து இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், அதை நீங்கள் ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு கேட்டுட்டு செல்ஃப் பேஸ்ட்டாக நீங்கள் முடிச்சுக்கலாம், ஓகே. ஸோ டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 weeks இருக்கும், ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 3 months to 4 months மினிமம். ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பற்றியோ பேசிக் தியரிஸ் பற்றியும் டெக்னிக்ஸு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து இப்போ என்கிட்ட டைம் இருக்குது, நான் ஒரு 3 months நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை சைட் பை சைட் பண்ணிக்கிட்டே இருங்க. இது செல்ஃப் பேஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஈவன் நீங்கள் இப்போ ஃபைனல் இயராக இருக்கும்போது இந்த மாதிரி கோர்ஸஸையுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம், ஓகே. மூணாவது கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோர்ஸ், அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் இன் சிபிடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிபிடிங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் தெரப்பி, ஓகேங்களா, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இதுக்கு கீழே வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, அதில் வந்து advanced certificate course in CBT. So since you have got a master's degree in psychology, you are eligible for this course, ஓகேங்களா. இதுவுமே வந்து ஒரு ஆன்லைன் செல்ஃப் பேஸ் தான், அதாவது பேசிக்கலி ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு ஓன் டைமில் வந்து நீங்கள் இவ்வளோ ஹவர்ஸை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து 4 to 6 weeks கோர்ஸ், ஓகேங்களா. இது வந்து 6 weeksனால் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து உங்கள் இதில் இருக்கும். இதுவே நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம்னா, யூடெமி இருக்குல்ல, யூடெமியில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கோர்சஸ் வந்து சிபிடி. எனக்கு வந்து தெரப்பியில் தான் போகணும், நான் ஆல்ரெடி கவுன்சிலிங் முடிச்சிட்டேன், எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிட்டேன், எனக்கு வந்து தெரப்பியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ், ஓகேங்களா. இதில் என்ன அப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி சிபிடியை பற்றி கம்ப்ளீட்டாக தியரிட்டிக்கல் பேஸஸும் கொடுப்பாங்க, ப்ராப்பராக தெரப்பிஸ் எப்படி இருக்குது, என்னென்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணலாம், ஸோ தட் நீங்கள் வந்து என்சைட்டியாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், அதால் பாதிக்கப்படுற எல்லாருக்குமே யூ கேன் கிவ் தி ட்ரீட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி, இட் இஸ் லைக் அ
ஃபைன் ஸ்கில் மாதிரி. உங்ககிட்ட ஆல்ரெடி கவுன்சிலிங் டிகிரி இருக்குது இல்லை சைக்காலஜி டிகிரி இருக்குது, பட் யூ வாண்ட் டு கோ ஸ்பெஷலிஸ்ட் இன் சிபிடி ஒன்லி, தட் இஸ் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி ஒன்லி அப்படின்னும் போது இந்த சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ குழந்தைங்க விஷயத்தில் சைல்டு சைக்காலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிப்ளமா இன் சைல்டு சைக்காலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. டிப்ளமா இன் சைல்டு சைக்காலஜி பை ஆலிசன். ஓகேங்களா? இதுவுமே வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான். நான் எதுக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்கணும்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரெகுலராக வந்து நம்மளால் போய்ட்டு அட்டன் பண்ணிட்டு வர முடியாது. மெயின்லி மை ஃபோக்கஸ் இஸ் ஃபார் ஒர்க்கிங் பீப்புள். அது ஒர்க்கிங் விமனாக இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்காக தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் இருந்துகிட்டே செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் தான். இதுவுமே வந்து செல்ஃப் பேஸ்டு கோர்ஸ் அண்ட் 6 to 10 hours தான். ஓகேங்களா? பேசிக்காக வந்து ஒரு சர்டிஃபிகேஷனுக்காக. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு சைல்டோட டெவலப்மெண்ட் எப்படி ஆகுது, பிஹேவியர் எப்படி டெவலப் ஆகுது ஓவராலாக அண்ட் வித் சர்டிஃபிகேஷன். ஓகே, இந்த சர்டிஃபிகேஷன்லாம் எதுக்காகனா உங்களுடைய க்ரெடென்ஷியலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். நாளை மேலே நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்காக தான் நீங்கள் வந்து உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, அப்ஸ்கில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபுக்காக தான். ஓகே, ஸோ 5th நம்ம பார்க்க போகிறது வந்து டிப்ளமா தான் இதுவும், பட் டிப்ளமா இன் மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இது வந்து ரொம்பவே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா சைக்காலஜினாலே நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபேக்டரை பார்ப்போம், டிஸார்டர்ஸை பார்ப்போம். அவங்களுக்குள்ளே இருக்கிற என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, டிஸார்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம சரி பண்ண போகிறோன்ட்டு. தெர் இஸ் அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் சைக்காலஜி, தட் இஸ் பாசிட்டிவ் சைக்காலஜி. அதில் நம்ம என்ன பார்ப்போம்னா ஜென்ரலாக வெல்னஸை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் ஓவரால் மென்டல் ஹெல்த் பற்றியும் ஒருத்தருடைய வெல்பீயிங்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கோர்செரா அப்படின்ட்டு. அப்படி கேள்விப்படலைன்னா இது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். யூடெமி மாதிரி கோர்செராலையும் வந்து நல்ல கோர்சஸ்லாம் இருக்குது. வேர்ல்டு கிளாஸ் கோர்சஸ், இந்தியா இல்லை வேர்ல்டு கிளாஸ் கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோ, கனடா இருக்குல்ல, அந்த யூனிவர்சிட்டிலேருந்து வந்து இந்த கோர்ஸு. இதுவுமே வந்து ஆன்லைன், அப்ராக்சிமேட்லி 4 months இந்த கோர்ஸு. ஓகேங்களா? பேசிக்கலி ஓவராலாக மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம எப்படிலாம் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எப்படி இன்டர்வென்ஷன் பண்ணிக்கலாம், ஆல் த டீட்டெயில் வந்து இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து இப்போ நம்ம இதிலே வந்து எம்எஸ்சி சைக்காலஜின்னு ஒருத்தவங்க படிச்சிருப்பீங்க, எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜின்னு படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக பீப்புள் ஹூ ஹவ் ஸ்டடிட் பிளெயின் எம்எஸ்சி சைக்காலஜி, ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து கைடன்ஸோ இல்லை கவுன்சிலிங்களோ போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த கோர்ஸ். இது வந்து பிஜி, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ஓகே, இது யார் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, நல்ல ஒரு நோன் யூனிவர்சிட்டி தான். 1 year கோர்ஸ். இது வந்து நீங்கள் சைக்காலஜியோட சேர்த்து இதில் இருந்தீங்கன்னா இந்த கவுன்சிலராகவோ, ஓகேங்களா, ஸ்கூல்ஸ் கவுன்சிலராகவோ, ஃபேமிலி கவுன்சிலராகவோ நீங்கள் போகிறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஓகே, இதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரியே போதும் இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இதில் என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கைடன்ஸ்னால் என்ன, கவுன்சிலிங்னா என்ன, எஜுகேஷனல் செட்டிங்காக இருக்கட்டும், ஆர்கனைசேஷனல் செட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் அங்கே நீங்கள் கைடன்ஸ் பண்ணுறதுக்குமே வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? இக்னோ வந்து கொடுக்குறாங்க. இக்னோனாலே உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் தி இந்தியாவிலே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகே, ஸோ இந்த கோர்ஸோட வேலிடிட்டியுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரிலையபிள். ஓகேங்களா? அதே மாதிரியே சிஎம்ஆர் யூனிவர்சிட்டின்னு இருக்குது, அதுவுமே வந்து பிஜி டிப்ளமா இன் கிளினிக்கல் சைக்காலஜி. யாருக்காவது இப்போ நான் கிளினிக்கல் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பிஜி டிப்ளமா இன் கிளினிக்கல் சைக்காலஜி இருக்குது. இது யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா சிஎம்ஆர் யூனிவர்சிட்டி, பெங்களூர். ஸோ பெங்களூரில் இருக்கிறவங்க, பெங்களூரில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது 1 year கோர்ஸு. இந்த கோர்ஸ் மெயினாக வந்துன்னா இப்போ ஒருத்தர் வந்து மென்டல் ஹெல்த்தோ இல்லை ஒரு டிஸார்டரோ இருக்காருன்னா அவரை வந்து ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கோர்ஸில் வந்து அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ தட் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து ப்ராப்பராக அசஸ்மெண்ட் பண்ணுறது இந்த கோர்ஸ் ஹெல்ப் ஆகும். ஸோ தட் ஃப்யூச்சரில் கிளினிக்கல் செட்டிங்கில் போகணும்னு நினைக்கிறாங்க ப்ராப்பராக, அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிஜி டிப்ளமா இன் கிளினிக்கல் சைக்காலஜி அண்ட் பிஜி டிப்ளமா இன் ஐஐபிஆர் பெங்களூர். ஓகேங்களா? இதெல்லாமே நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஐஐபிஆர் பெங்களூர் இதுவுமே வந்து ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டியூட். இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச். இது வந்து ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டியூட்டு. இந்த இன்ஸ்டியூட்லேயுமே வந்து ஒரு 1 year கோர்ஸ் இருக்குது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமா இன் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்.
ஓகே. ஸோ இதுவுமே வந்து கவுன்சிலராக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ இதில் வந்து தியரியாக இருக்கட்டும், ப்ராப்பர் ரிசர்ச்சு, ப்ராக்டிஸு, ஓகேங்களா, ஒரு ஹாலிஸ்டிக் அப்ரோச் ஒரு ஹியூமன் பிஹேவியரை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த IIPR பெங்களூருங்கிறது ஒரு ஃபேமஸ் இன்ஸ்டியூட். இதுலேயுமே 1 இயர் கோர்ஸ். இந்த பிஜி டிப்ளமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து 1 இயர் கோர்ஸாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு பிஜி டிப்ளமா வந்து கவுன்சிலிங் சைக்காலஜியில், பிஜி டிப்ளமா இன் கவுன்சிலிங் சைக்காலஜி பண்ணோன்னா அமிர்தா யூனிவர்சிட்டி இருக்குது. அமிர்தா யூனிவர்சிட்டி இது கோயம்புத்தூர். ஸோ யாரெல்லாம் கேரளா இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ், இதுவும் வந்து 1 இயர் கோர்ஸ். இதுவுமே வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்னா என்ன, ஓகேங்களா, ப்ராக்டிக்கல் தியரிஸ் ரிலேட்டட் டு கவுன்சிலிங் எல்லாத்தையுமே வந்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை எனக்கு ப்ராப்பராக பிஜி டிப்ளமா பட் எனக்கு சைல்டு சைக்காலஜியில் போகணும், ஸ்கூல் கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு பெஸ்ட் கோர்ஸ் வந்து பிஜி டிப்ளமா இன் சைல்டு சைக்காலஜி. இது ஒரு நல்ல கோர்ஸ், பிஜி டிப்ளமா இன் சைல்டு சைக்காலஜி. இது வந்து ப்ராப்பராக யார் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சில் ஃபார் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ஓகே, ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், தமிழ்நாடு கவுன்சில் ஃபார் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங். ஸோ இதுவுமே வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ் ப்ராப்பராக. இது வந்து நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணாலே தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு council.ac.in அதில் போனீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய பேசிக் ஃபீஸ் என்ன, ஸ்கோப் என்ன, அதெல்லாமே ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. பட் இது வந்து மெயினாக வந்து சைல்டு எஜுகேஷனல் செட்டிங்லேயும் சைல்டு கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி குட் கோர்ஸ். ஓகேங்களா. அண்ட் இதோட சேர்த்து இதே மாதிரியே பிஜி டிப்ளமா தான் இன் கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரப்பி. இப்போ நம்ம சிபிடி பார்த்தோம்ல, அதே மாதிரி சைக்கோதெரப்பியில் போகணும்னு நினைக்கிறாங்க. கவுன்சிலிங் இது வந்து கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கட்டும், நார்மல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி படித்தவங்களுக்காக இருக்கட்டும், இது வந்து ஒரு மஸ்ட் கோர்ஸ். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து ஓவராலாக கவுன்சிலிங்னா என்ன, சைக்கோதெரப்பினா என்ன அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலும் கிடைக்கும், உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும், யூ ஆர் அ கவுன்சிலர்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட் டு கோர்ஸ். இதை யார் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சென்னை கவுன்சிலிங் சர்வீசஸ் அப்படின்ற இன்ஸ்டியூட் இருக்குது. ஓகேங்களா, சென்னை கவுன்சிலிங் சர்வீசஸ்னு இன்ஸ்டியூட் இருக்குது. இவங்க வந்து ஆன்லைன் கோர்ஸ் தான். பட் நீங்கள் ஓவராலாக முடிச்சதுக்கப்புறமேட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் கூப்பிடுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ப்ராப்பராக சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஆஸ் அ கவுன்சிலர்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ யூ மஸ்ட் டூ இட். இது வந்து counselingchennai.com அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்டில் வந்துடும், counselingchennai.com அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இதோட நான் இதை வந்து இப்போது இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்காக சர்ச் பண்ணி போட்ட கோர்சஸ். ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்யூச்சருக்காக இந்த மாதிரி கோர்சஸை பண்ணி பைசா வந்து இன்றைக்கும் வேஸ்ட் ஆக போகிறதே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸில் வந்து நீங்கள் தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், பேமெண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம படிப்போம். ஓகேங்களா. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ஒரு கோர்ஸை பண்ணுங்கள். உண்மையிலேயே சீரியஸாகவே வந்து நான் சைக்காலஜியில் போகணும், நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கோர்ஸை பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்ககிட்ட நாளை மேலே வர கிளைண்ட்டுக்கும் நல்லது. ஓகே, ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இது ரிலேட்டட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.